சொல்றேன்னா களத்துல இருந்தேன், எனக்கு தெரியும். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்த அன்னைக்கு 13 பேர் இறந்து போறாங்க. நான் இந்து தமிழுக்காக செய்தி எடுக்க போயிருக்கேன். முதல்ல இறந்து போன 13 பேர் வீட்டுக்கும் போய் அவங்க குடும்ப கதை எழுதணும். நான் தான் நடுப்பக்கத்தில் எழுதுறேன் இந்து தமிழ்ல. இன்னைக்கு 144 தடை அங்க போயிட்டேன். அதுல போயிட்டு ஒரு செய்தியாளனா நான் உள்ள போறதே இவ்வளவு சவாலா இருக்கு. விஜய் சாதாரணமா ஒரு டீ கடை மாஸ்டரோட பைக்ல பின்னாடி உட்கார்ந்து ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடுல இருந்த ஸ்டோனின் வீட்டுக்கு போயிட்டாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். பட் இது எல்லாமே அனிதா நீட் மரணத்துக்கு போனதா இருக்கலாம். இது எல்லாமே விஜய் செய்யறாரு. நேரடியாக கரூர் மக்களை சந்தித்ததற்கு பிறகுதான் கட்சியுடைய அடுத்த கட்ட நிகழ்வுகள் இருக்கும் என கட்சியுடைய தலைவர் விஜய் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அந்த நிலையில கரூர்ல அவரை நேரடியாக சென்று சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகிகள் கடந்த 20 நாட்களாக மேற்கொண்டு வந்ததாகவும், அவர்கள் சென்ற இடங்கள்ல தனியார் திருமண மண்டபங்களுக்கான அனுமதி என்பது, அதாவது தனியார் திருமண மண்டபங்கள்ல வாடகைக்கு அவர்களுக்கு அதனை தர மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில மாற்று முடிவை விஜய் எடுத்திருப்பதாகவும், அந்த மாற்று முடிவின்படி சென்னையில ஒரு தனியார் அரங்கில பாதிக்கப்பட்ட மக்களை சேர்ந்த குடும்பத்தினரை, ஒரு குடும்பத்திற்கு 4 அல்லது 3 பேரை சந்திப்பதற்கு முடிவெடுத்திருப்பதாகவும், அந்த முடிவை அந்த உயிரிழந்த குடும்பத்தினரிடம் நேரடியாக மாவட்ட நிர்வாகிகள் நேரடியாகவும் தொலைபேசி வாயிலாகவும் தெரிவித்து அவர்களுடைய சம்மதத்தை பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெகு விரைவில் அவர் நேரடியாக சென்னையில அவர்களை அழைத்து வந்து, அதாவது கரூர்ல இருந்து அவர்களை அழைத்து வரக்கூடிய முழு செலவையும் மாவட்ட நிர்வாகிகளும் கட்சியுடைய தலைமையை ஏற்று அவர்களை அழைத்து வந்து அவர்களை நேரில் சந்திக்கிறதற்கான ஏற்பாடுகளை தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கி இருக்கிறது.